வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே சுவரொட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடை நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வந்து வருது போல இருக்குது. அது தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா தான் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும், நல்ல படமாக இருக்கும்ன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல், அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கதாநாயகியாக நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது அது எல்லாருக்கும் வாய்க்க பெறாது. அவங்களுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு.